ஹலோ எவ்ரிவன், நான் மருத்துவமனையில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா பாம்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாம்புகள் வந்து நம்மளுடைய உணவு சங்கிலியில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விவசாய நிலத்தில் வந்து நம்ம விளையக்கூடிய பொருள் வந்து எலிகளால் வந்து மகசூல் பாதிக்கப்படும். இந்த எலிகளை வந்து பறவைகள் ஓரளவுக்கு தான் வந்து கட்டுப்படுத்தும். முழுமையாக கட்டுப்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாம்புகள் தான். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பறவைகள் வந்து நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய எலிகளை மட்டும்தான் வந்து கட்டுப்படுத்தும். ஆனால் பொந்துக்குள்ளே இருக்கக்கூடிய எலிகளை வந்து பாம்புகள் தான் கட்டுப்படுத்தும். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருடத்துக்கு வந்து 2000க்கு மேலே வந்து எலிகளை வந்து சாப்பிடக்கூடிய திறமையை வந்து பாம்புகளை பெற்றுருக்குன்னு சொல்கிறாங்க. பாம்புகள் வந்து 2 வகைகளாக இருக்குது. ஒன்று வந்து விஷப்பாம்புகளாக இருக்குது, இன்னொன்று வந்து விஷமற்ற பாம்புகளாக இருக்குது. உலகத்தில் வந்து மொத்தம் 3600 பாம்பு இனங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 600 பாம்பு இனங்கள் வந்து விஷமுள்ள பாம்புகள்னு சொல்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 3000 பாம்புகள் வந்து விஷமற்ற பாம்புகள்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 230 வகை பாம்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 50 வகை பாம்புகள் வந்து விஷமுள்ள பாம்புகளாக இருக்குது. மீதமுள்ள பாம்புகள்லாம் வந்து விஷமற்ற பாம்புகளாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷமற்ற பாம்புகள்னு எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாரை பாம்பை சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து கொம்பரிமுக்கன் பாம்பை சொல்லுவோம். அதுக்கப்புறம் பச்சை பாம்பை சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து மலைப்பாம்பை சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து தண்ணி பாம்பை சொல்லுவோம். இந்த வகை பாம்புகள் எல்லாமே வந்து விஷமற்ற பாம்புன்னு சொல்லுவாங்க. இந்த வகை பாம்பு கடியால் வந்து நம்மளுக்கு வந்து காயம் ஏற்படும். அதனால் வலி ஏற்படுமே தவிர வந்து உயிருக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது. இதெல்லாம் வந்து விஷமற்ற பாம்புகள்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷப்பாம்புகளோட வகை வந்து 2 வகையாக இருக்குது. முதல் வகையில் இருக்கக்கூடிய பாம்புகளோட விஷம் வந்து நரம்பு மண்டலத்தை தாக்கி உயிரிழப்பு ஏற்படுத்தும். 2ஆம் வகையில் இருக்கக்கூடிய பாம்புகளோட விஷம் வந்து ரத்தத்தை வந்து உரை செய்து உயிரிழப்பு ஏற்படுத்தும். இந்த விஷப்பாம்புகள் வந்து எடுத்துக்காட்ட என்னென்ன பாம்புகள் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 வகை பாம்புகள் தான் இருக்குது. முதலாவதாக வந்து கட்டுவிரின் பாம்பை எடுத்துக்குவோம். இதை வந்து இங்கிலீஷில் வந்து காமன் கிரைட்னு சொல்லுவாங்க. இந்த பாம்போட விஷம் வந்து அதிக உயிரிழப்பு ஏற்படுத்தும். இதை வந்து இரவு நேரத்தில் தான் வரக்கூடிய பாம்புன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கண்ணாடி விரின்னு எடுத்துக்குவோம். இதை வந்து ரசல்ஸ் வைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பு வந்து இரையை தேடி இரவில் தான் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 பாம்பும் வந்து இரவில் வரக்கூடிய பாம்புகளாக இருக்குது. அடுத்து வந்து சுருட்டு விரின் இருக்குது. இந்த பாம்பு வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாஸ் கால்டு வைப்பர்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பு வந்து பார்க்கறதுக்கு வந்து அளவில் சிறிதாக இருக்கும். ஆனால் வந்து இந்த பாம்போட விஷம் வந்து அதிக உயிரிழப்பு ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து நாகப்பாம்புன்னு சொல்லக்கூடிய நல்ல பாம்பு வந்து இருக்குது. இதை வந்து இந்தியன் கோப்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ மனிதர்கள் வந்து இந்த பாம்பு கடியால் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பாம்பு கடியால் தான் வந்து அதிக பேர் வந்து இறக்கவும் செய்கிறாங்க. வந்து ராஜநாகம் பாம்பு இருக்குது. இந்த பாம்பு வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிங் கோப்ரான்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த பாம்பு கடியால் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. அப்படி இந்த பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பிழைக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பாம்போட விஷம் வந்து வீரியமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து விஷப்பாம்புன்னு சொல்லுவாங்க. உணவு சங்கிலியில் வந்து பாம்புகள் இல்லைன்னா பாம்புகளால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சில உயிரினங்களை வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த உயிரினங்களால் வந்து மனிதர்களுக்கு வந்து பாதிப்பு தான் அதிகமாக ஏற்படும். பாம்புகளை வந்து நீங்கள் அழிக்காமல் இருந்தாலே போதும், அதை வந்து ஒரு சில உயிரினங்களை வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.